நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் உங்களோட ஐடென்டிட்டி வேறு, அதே போல் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஐடென்டிட்டி வேறு. இப்படி 2 ஐடென்டிட்டியோட இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? இப்போது லூமன் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி, அது ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி. அந்த பயோடெக்னாலஜி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த செவரன்ஸ்ன்னு சொல்கிற இந்த ப்ராசஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து வேலைக்கே சேர்த்துக்கிறாங்க. இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெளியாள் மூலமாக இந்த மார்க்னு ஒரு கேரக்டருக்கு நமக்கு இந்த மாதிரியான விஷயம் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு, மூளையில் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு, இதனால் நமக்கு வந்து நிஜமான வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணும்போது அதனுடைய ஆரிஜினை தான் யாருன்றதை தேட போகிறான். தேடும்போது கண்டுபிடிக்கிற விஷயந்தான் இந்த செவரன்ஸ் சீரியஸோட சீசன் 1. சீசன் 2 இப்போ பார்த்துட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் சீசன்லேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முதல் விஷயம், இந்த சீரீஸ் சொல்லும்போது படமாக்கப்பட்ட விதம், நடித்த நடிகர்கள் விதம், செட் ப்ராப்பர்ட்டி, செட்டு இந்த விஷயம், இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மொனாட்டனியான ஒர்க், இவங்க ஒன்றும் பெரிய ஒர்க் பண்ணல அந்த கம்பெனியில், ஆனால் இவங்களை ஏன் அந்த வேலைக்கு வச்சுருக்காங்கன்றது வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் யாருன்னு தேடணும். 3வது பர்சன் மூலமாக ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது. இவங்கெல்லாம் ரிபல் குரூப் மாதிரியான விஷயங்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுத்துடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே இங்கே ஒரு ஆள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. அவங்கள என்னென்னலாம் பண்ணான்னு அதை மீறி தற்கொலை முயற்சி வரைக்கும் போகக்கூடிய, மன உணர்ச்சி தற்கொலை முயற்சி வரைக்கும் போகிறாங்க சில பேர். இதையெல்லாம் தாண்டி இவங்க எப்படி தாங்க யார் அப்படின்றது அந்த உணர்ந்தாங்க, உண்மையாகவே நம்ம யாருன்றதை உணர்ந்தாங்கன்றது காட்டுற ஒரு கிளைமேக்ஸ் 2 எபிசோட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. அதற்கு முன்னாடி இதற்கான தயாரிப்பு விஷயம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நடுநடுவில் கொஞ்சம் லேகாக இருந்தாலும் அந்த மேக்கிங், இந்த செட்டு விஷயம் இதெல்லாம் இருந்துச்சு. இந்த கதையெல்லாம் படிக்கும்போது, இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. சுஜாதா வந்து சொர்க்கத்தீவுன்னு ஒரு நாவல் எழுதினாரு. அந்த நாவலில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரை கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போய் அங்கே வந்து அவர் அந்த கம்ப்யூட்டர் அந்த நாட்டுக்கு போகிறார். அந்த நாட்டு வந்து ஒரு சுபிட்ச நாடாக இருக்கும். அந்த நாட்டில் வந்து அங்கே ஒரு ரிபல் குரூப் வந்துடும். அந்த ரிபல் குரூப்புக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க எல்லாருக்குமே வந்து மாதம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த நாட்டு சட்ட சித்தத்துக்கு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு ஆளாக உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தது அந்த ப்ரோக்ராமில். அந்த ப்ரோக்ராம் மிஸ்டேக் நடந்ததுனால தான், அங்கேருந்து மாற்று ஊசி போட்டதுனால தான் அதில் சில பேர் ரிபலாக மாறி புரட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அது எப்படி அதை வந்து அங்கேருந்து வெளியே வந்தாங்க, ரிபல் நடந்துச்சா இல்லைன்றது தான் கதை. இந்த படம், இந்த சீரீஸ் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த கதை ஞாபகம் வந்துச்சு. இந்த கதை வந்து செவரன்ஸ் வந்து அமேசானில் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை, ஆப்பிள் டிவியில் இருக்குது. உண்மையாகவே நல்லா இருக்குது. பார்த்துட்டு எங்கள் கருத்தை சொல்லுங்கள். சீசன் 2 பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுங்கள்.